அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் அதிரடியான திடீர் 3 திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. இதை யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. நிச்சயம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய மத்திம பகுதியில் சிம்ம ராசிக்கு, தனது சொந்த ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகரான கேதுவோடு சூரியன் இணைகிறாரு. கன்னிராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் ராகுவும், மீன சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் சென்று வரலாம், எந்த ஒரு பயமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அவசியம் ஏற்பட்டு வெளியூருக்கு செல்லும் போது பணம், விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணத்தில் எதை செய்வது, எவற்றை தவிர்ப்பது என முன்கூட்டியே வழிகாட்டி உதவும் அரிய கலையே இந்த ஜோதிடமாகும். அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. பல வருடங்களாக, மாதங்களாக புத்திரபாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. பணவரவு என்பது உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அதே போல் காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாரின் சம்மதம் நாடும் கடகராசினியர்களுக்கு சிறிது காலம் எடுத்தாலும் நிச்சயம் இரு வீட்டாருடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் இத்தருணங்கள்ல நீங்கள் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உற்றார் உறவினர்களை ஒன்று சேர்ந்து பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் உறவினர்களுடைய திருமணம் அல்லது சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைக்க இருக்கீங்க. உறவினர்களுடைய சந்திப்பால் குதூகலம், நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதுடன் வருமானமும் உயர இருக்குதுங்க. இதனால் குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் அவசியமான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பாக கடகராசினியர்கள் உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் சனி உலவுவதும் ராசியில் பாக்கியாதிபதி குரு உச்சம் பெற்றிருப்பதும் மிக சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். மன உறுதியும் எதையும் திட்டமிட்டு செய்யும் ஆற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. குடும்ப விஷயங்கள்
அதிக முக்கியத்துவம் தருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் அலைச்சல் அதிகம் இருந்தாலும் வருமானம் அதிகம் இருக்குங்க. அதனால் குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய முயற்சியும் ஊக்கமும் பொறுமையும் நீங்கள் எதிர்பாராத பலனை விரைவில் கிடைக்க செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு நிச்சயம் உண்டுங்க. பெரியவர்களுடைய ஆசையும் உண்டு. தம்பதிகள் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை சுமூகமாக இருவருக்குள்ளும் உள்ள கருத்து வேறுபாடை ஒருவருக்கொருவர் பேசி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதி சஞ்சரிப்பதால உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை என்பது அதிகரித்தாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதுடன் வருமானமும் உயர இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி செய்வதற்கு சாதகமான அமைந்த கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குது. புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கும் புதிய வியாபார துறைகளில் முதலீடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு தருணமாக அமைகிறதுங்க. வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்கள் நிச்சயம் தேடி வருங்க. வரும் சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மக்களின் ஆதரவும் நம்பிக்கையோடு விதத்திலே அமைய இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுதுங்க. புதிய திரைப்படங்கள் லாபகரமாக இருக்கும். கலைத்துறையில் பிரவேசிக்க அவள் கொண்டுள்ள அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமையிருக்கு. வெளிநாடு சென்று படப்பிடிப்புகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கடகராசினியர்கள் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்ட நேரத்தில் உணவு உட்கொள்வதும் ஆகாலத்தில் உறக்கத்திற்கு செல்வதும் உடல் நலனில் தவறான மாற்றங்களை தந்து கொண்டிருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. உணவு பழக்கங்களை சரி செய்து கொள்ளுங்க. அதிகமான முதலீடு இப்போதைக்கு சாதகமாக இல்லைங்க. இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு நாள் பால் அபிஷேகம் செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.